பல சங்கங்கள் இங்கே இருக்குது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்த்துக்க முடியும். ஆனால் இந்த பேசி தீர்த்துக்கிற சூழ்நிலை வராமல் பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து இதில் தலையிட்டு படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. சிம்புக்கு என்ன கோவம் அப்படின்னா இந்த படம் அதாவது அரசன் படத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டுன்னு ஒரு ஆடு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஆடில் வந்து சிம்பு நடிக்கிறதுக்காண்டி 3,50 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. முழு பணமும் வாங்கிட்டாரு. அந்த ஆடு வந்து அவங்க செட்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சிம்புவால் நடிக்க போக முடியல. அந்த ஆடையும் வந்து நடத்தக்கூடாதுன்னு வந்து இவங்க வந்து பெப்சி கோஆப்ரேட் பண்ண மறுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிம்பு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3,50 கோடி ரூபா நான் பணம் வாங்கியிருக்கேன் ஆடில் நடிக்கிறதுக்கு. இது சினிமாவே கிடையாது. அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்கன்னா அப்போ அவங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க. 3,50 கோடி ரூபா சிம்புக்கே சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா ஆட் நிறுவனம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படி இருக்கும்போது பல கோடி ரெடி பண்ணி செட்டு போட்டிருக்காங்க. பல பேருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம். அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா இந்த 3,50 கோடி 2வது செட்டு போட்டது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க டேரக்டர் டெக்னீஷியன்லாம் அட்வான்ஸ் கொடுத்தது எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 10 கோடி ரூபா சிம்புட்டு திருப்பி கேட்பாங்க.